விரால் மீன் வந்து இதில் விட்டு இருக்கும். விரால் மீன் தான் மொத்தமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி வந்து மாற்றுறோம். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் மாற்றணுன்னா, தண்ணி தெளிவாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் மாற்றினா போதும். விரால் மீன் பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துங்குது, வாய்ப்பு தன்மை அதிகமாகுது, தண்ணி ரொம்ப கெட்டு போகுது அப்படின்னா வாரத்துக்கு 2 டைமு. நான் வந்து ஸ்டார்டிங்கு வந்து மீன் ஓட சும்போது ஒரு 3 மாதத்துக்கு அதிகமாக நான் தண்ணி மாற்றலை. மாதத்துக்கு ஒரு 3 டைமு தான் தண்ணி வந்து விட்டேன், திருப்பி மாற்றினேன். ஒரு விஷயம்னா, தண்ணி எவ்வளோ நேரம் வந்து நம்ம மாற்றணும்னா, குட்டையில் இப்போது காலியாகுது, இந்த குட்டை காலியாகுது. இந்த குட்டையில் நம்ம தண்ணி எவ்வளோ நேரம் விட முடியும், விட்டால் ரொம்பும். குட்டையில் எவ்வளோ நேரம் ரொம்புமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி விடணும். அது நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 ஹவர் விட்டால் தான் இந்த குட்டை ஃபுல்லாக தண்ணி ரொம்புதுன்னா, இப்போ நீ குட்டை ஃபுல்லாக தண்ணி இருக்குது, 2 ஹவர் நீ தண்ணி விட்டால் தான் குட்டையில் இருக்கிற தண்ணி மொத்தம் வெளியே இந்த பைப்புக்குள்ள இந்த பைப்புக்காக போகும். அதனால நான் சொல்கிறேன், வாரத்துக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் விட்டாலும் பரவாயில்ல. தண்ணி தெளிவாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தண்ணி வந்து பாசப்பூச்சி இருந்தால் மீன் வந்து சாவும், அதிகமாக சாவும், நோயும் அதிகமாக வரும். தண்ணி மாற்றினா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால நான் சொல்கிறேன், தண்ணி தயவு செஞ்சு மாற்றுங்க. விரால் மீன் வளர்க்குறவங்களும் சரி, விரால் மீன் வளர்க்க போகிறேன், என்ன பண்ணுறது, தண்ணி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, எல்லோரும் இந்த ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணால் தான் விரால் மீன் சாவாது. மற்ற மீன்லாம் வந்து எக்கச்சக்கமாக சாவும். ஆனால் விரால் பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா சாவது கம்மியாகும். 1000 விரால் மீன் விட்றீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீ வளர்த்து முடியாமலே ஒரு 150 விரால் மீன் தான் வந்து சாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அதிகம் சாவுது. ஆனால் எப்படி வேணால் சாவும், ஆனால் 150 சாவும் கம்பல்சரி. 1000 விரால் விட்டா நம்ம விட சொன்னது 1150 1200 விட்டோன்னா 200 விரால் செத்துச்சுன்னா கூட 1000 விரால் நிற்கும். அதனால நான் சொல்கிறேன், விட சொல்லும் போதே கரெக்டாக சில்லற அது போல் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.